Pakistan Premier League. இந்த லீக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கு பாகிஸ்தான் பிரீமியர் லீக்ல. இதுல எதி 45 தான் ஆச்சாங்க. ஒரு 2-3 பவுண்டரி சூப்பர் ஆச்சாங்க. ஆனா அவங்களோட பெரிய இன்னிங்ஸ் விளையாட முடியல. ஒரு 2-3 பவுண்டரி தான் வச்சாங்க. அவங்கள பெரிய இன்னிங்ஸே விளையாட முடியல, யாரையும் விளையாட முடியல. ஏழாவது 8வது பேட்ஸ்மேன் கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் விளையாட பார்த்தாங்க. அவங்க செட்டா, அவங்க என்ன சொல்றது, அவங்க செட்டான நேரம் பார்த்து அவங்க செட்டான நேரம் பார்த்து விக்கெட் விழுந்துச்சு. அவங்க செட் ஆயிட்டாங்க. நான் அவங்க அடிக்கலான்னு எனக்கு மட்டும் விக்கெட் ஆயிடுச்சு. அதுதான் இந்த 45க்கு காரணம். 45 for 9 ஒரு நல்ல செட் ஆகி விளையாடும் போது திடீர்னு விக்கெட் விடுவாங்களே, அந்த மாதிரி விக்கெட் விட்டாங்க. அவங்க அந்த மாதிரி விக்கெட் விடும் போது கண்டிப்பா டீம் மேல ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் பத்தி குத்து போயிட்டாரு அவர். அந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்பவுமே செட் ஆயிட்டு பிறகு என்ன பண்ணணும்னா பொறுமையா விளையாடணும், பொறுமையா பண்ணணும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் பால் ஃபிக்ஸிங்க, ஃபர்ஸ்ட் பால் ஸ்டே அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் ஆயிடுச்சு. பவுண்டரிலாம் வச்சாங்க, சில பவுண்டரிக்கெல்லாம் வச்சாங்க, ஒரு விக்கெட் தான் விட்டாங்க. இப்போ நல்லா செட் ஆகிட்ட பிறகு டீமுக்காக அடிக்கணும்னு தோணணும். நம்மளுக்காக அடிக்கக்கூடாது, டீமுக்காக டீம் ஜெயிக்கணும் அப்படி தோணணும். அப்படி தோணலைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அப்படி தோணுனா ஸ்கோரை ஈஸியா இது பண்ணிடலாம். இந்த கேமரா பிடிச்சிக்கா, இல்லைன்னா இந்த கேமரா பிடிச்சிக்கா, இந்த கேமரா பிடிச்சிக்கா, இல்லைன்னா இந்த கேமரா பிடிச்சிக்கா. இந்த கேமரா எனக்கு எல்லா கேமராவும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த கேமரா பிடிச்சிக்கா, இந்த கேமரா பிடிச்சிக்கா, இந்த கேமரா பிடிச்சிக்கா, இந்த கேமரா பிடிச்சிருக்கா. அப்படி அடிக்கும் போது தோணணும். அப்படி தோணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், ஜெயிக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. அதை ஈஸியா இவங்க பண்ணிட்டாங்க, அதனால இவங்க ஜெயிச்சிட்டாங்க. 45 48 46 அடிச்சு இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அபாரமா ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்ச் என்ன தெரியல.